ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தியாகா ஆடியோஸில் இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ 4 ஓம் ஸ்பீக்கர் எஸ்எஸ் 8 ஓம் ஸ்பீக்கர் வீடியோ போடுறேன் இன்றைக்கி. இன்னொரு விஷயம், நம்ம வந்து பிடி போர்டு ஒன்று ஆல்ட்ரு பண்ணி பேஸு ட்ரபிள் வால்யூம் எல்லாமே ஃபுல்லாக வச்சு ஒரு ஆடியோ கேபிட்டலோட 8 இன்ச்சில் வச்சு ஒரு 70 மீட்ரு இந்த சம்திங்கில் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டில் இருக்க நீங்கள் பக்கத்தில் வந்து கேட்குற ஆடியோவும் லாங்கில் இருந்து கேட்குற ஆடியோவும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் டிராக்டருக்கு பக்கா மேட்சிங்கான ஆடியோ அது பொறுத்தரலாம். அது வீடியோ வந்து நம்ம TN20 தியாகா வெயிட்டிங்கிற இது இன்ஸ்டாவில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மகிட்ட கொடுக்கக்கூடிய கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே நம்மளோட கரண்ட் லொக்கேஷன், நம்ம எங்கே இருக்கோம், எல்லா விஷயத்தையும் நம்ம கொடுத்தா ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு சில பேர் வந்து கேட்குறாங்க, நீங்கள் ஏமாற்றிட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் நான் எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் கரண்ட் லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ண போகிறேன். மேக்ஸிமம் நான் கஸ்டமர் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நான் வந்து என் லொக்கேஷன் கொடுத்துட்டு அதுக்கு மீனிங் பார்த்துட்டு பேமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்ருக்கேன். இது வரலாம். இந்த மாதிரி தேவைப்பட்ட நண்பர்கள் நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள். ஏதோ டவுட்ஸ் இருந்தாலும் நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்லேயே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கு மீறி 50 தான் நான் வாட்ஸ்அப் பண்ண சொல்லுவேன். அப்போ பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். மேக்ஸிமம் இது வந்து நம்ம ஆடியோ வந்து ஆல்ட்ரு பண்ணி ஒரு சில போர்டு நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். தேவைப்பட்ட கஸ்டமருக்கு மட்டும் அந்த மாதிரி இந்த மாதிரி கிளாரிட்டியாக எனக்கு வேணுங்கிறவங்களுக்கு மட்டும் ஆல்ட்ரு பண்ணேன். ஆனால் லோ பட்ஜெட்டில் வந்து அப்படி ஆல்ட்ரு பண்ணி போட முடியாது. அவங்களுக்கு பட்ஜெட் பத்தாது, அதிகமாக போயிடும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். 4 ஓம்ஸ் வெர்சஸ் 8 ஓம்ஸ்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் நான். அதில் 4 ஓம்ஸ் ஸ்பீக்கருங்கிறது வந்து ஒரு சில எல்லா இதுக்குமே யூஸ் பண்ணலாம், இல்லைன்ட்டு இல்லை. 4 ஓம்ஸ் 8 ஓம்ஸு போட வேண்டிய இடத்துல 4 ஓம்ஸ் போட்டிங்கன்னா அந்த ஹீட் அதிகமாகும் அந்த ஐசி. அந்த இடத்துல நீங்கள் ஹீட் சிங் கொஞ்சம் பெருசாக போட்டு ஒரு ஃபேன் கரெக்டாக போட்டிங்கன்னா 8 ஓம்ஸ் போடுறதால 4 ஓம்ஸ் தாராளமாக போடலாம். ஹீட் மேனேஜ் ஆகிக்கும், ஐசி சீக்கிரம் போகாது. அதே இப்போ ஃபெட்டு ஐஆர்எஃப் அல்லது டிரான்சிஸ்டர் இந்த மாதிரி போடுறீங்கன்னா 4 ஓம்ஸும் போடலாம், 8 ஓம்ஸ் போடலாம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ 4 ஓம்ஸ்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அதிகமாக எடுக்கும். இதில் வந்து 8 ஓம்ஸுங்கும்போது கரண்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் ஹீட்டை கொஞ்சம் குறைக்கும். ஆனால் வால்யூம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். 4 ஓம்ஸ் கம்பேரட்லி லைட்டாக தான், மைன்யூட்டாக தான் டிஃப்ரெண்ட் தெரியும். அதே 4 ஓம்ஸ் கொஞ்சம் நல்லா சவுண்டாக இருக்க மாதிரி இருக்கும். இதில் 8 ஓம்ஸ் வந்து அந்தளவுக்கு ஹீட் ஆகிறது. STKக்கு இது மேட்சிங்காக இருக்குது 8 ஓம்ஸு. ஆனால் அந்த இடத்துல 4 ஓம்ஸும் போடலாம். ஆனால் 4 ஓம்ஸ் வந்து லோ காஸ்ட்லேயே உங்களுக்கு கிடைக்கும். 8 ஓம்ஸ் கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துல 4 ஓம்ஸ் போட்டு கொஞ்சம் ஹீட் சிங் பெருசாக போட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. இந்த கேபிட்டல்னு பார்த்தீங்கன்னா நான் செக்கிங் பண்ணது வந்து IRF 250க்கு 5200க்கும் நல்லா மேட்சிங்காக இருந்துச்சு. நான் இப்போ செக் பண்ணி பார்த்து வரலாம். ஆனால் உங்கள் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்க வந்து IRF 250 KMS அதில் போட்டிருந்தேன். பிடி ஆல்ட்ரு பண்ணி அதை போய் பார்த்துட்டு கூட நமக்கு ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள் தாராளமாக. இதில் நம்ம ஃபோன் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 9342803513 தான் நம்ம மொபைல் நம்பரு. வேறு எந்த நம்பரும் நம்மகிட்ட இல்லை. இருக்குது இன்னொரு நம்பர், அது வந்து நான் ரீசார்ஜ் பண்ணுறதில்ல அதிகம். அதனால் இந்த ஒரு நம்பர் தான் மெயினாக செய்யுது. வாட்ஸ்அப்பில் இருந்து எல்லாமே ஏதாவது சந்தேகம்னா வாட்ஸ்அப் கூட பண்ணுங்கள், நம்ம டீட்டெயில் கிளியர் பண்ணிக்கலாம். ஆடியோ ஸ்பேர்ஸ் எது வேணுமாலும் நம்ம கான்டாக்ட் பண்ணிங்கனாலும் நம்ம இது பண்ணி வாங்கி கொடுத்துர்லாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஓம்ஸுக்கு 8 ஓம்ஸ் என்ன பெட்டர்னால் வாய்ஸ் கொஞ்சம் கிளாரிட்டி நல்லா தெரியும். லவுடாக கொஞ்சம் இருக்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் கிளாரிட்டி இருக்கும். இது வந்து கொஞ்சம் லவுடாக கற்றுக்கணும். சப்வூஃபர் பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 8 ஓம்ஸோட 4 ஓம்ஸ் தான் நல்லாயிருக்கும். 2 ஓம்ஸ் அதோட நல்லாயிருக்கும். ஆனால் 2 ஓம்ஸ் போட வேண்டாம், ரொம்ப ஓவர் ஹீட் ஆகும், போர்டு ஃபால்ட்டாக கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் 4 ஓம்ஸ் 8 ஓம்ஸ் தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. இதில் இந்த விஷயத்தை நான் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கஸ்டமர் வந்து 4 ஓம்ஸ் போடுறதுல நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. 8 ஓம்ஸ் வச்சுருக்கேன், எல்லாமே ஸ்பீக்கர் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கேன்பாங்க. நம்ம ஹீட் சிங் சின்னதாக போட்டு கொடுத்துருவோம். அதனால் ஓவர் ஹீட் ஆகி நமக்கு போர்டு ஃபால்ட் ஆகலாம். அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். எதுனாலும் என்கிட்ட முன்னாடி சொல்லிடுங்க. ஆர்டர் பண்ணுறவங்க வந்து இல்லை ப்ரோ என்கிட்ட 4 ஓம்ஸ் இருக்குது இல்லை 8 ஓம்ஸ் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஹீட் சிங் ஆர்டர் பண்ணி நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். ஹீட் சிங் ப்ளஸ் ஃபேன் கூட ஒன்று சேர்த்து கூட வச்சு கூட கூலிங் பர்பஸ் கரெக்டாக பண்ணுற அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அதனால தான் இந்த விஷயம் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஓம்ஸ்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை கரண்ட் எடுக்கும். 8 ஓம்ஸ்னு பார்த்திங்கன்னா அந்த கரண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஹீட்டை குறைக்கும். இது 4 ஓம்ஸ்னு பார்த்திங்கன்னா வெஹிக்கிளுக்கு அதிகம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். 8 ஓம்ஸ் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு நல்லாயிருக்கும். ப்ளஸ் போர்டு ஹீட்டு கொஞ்சம் குறைக்கும். இது கொஞ்சம் போர்டு ஹீட் ஆகும், மெயின் விஷயம் அதான், வேறு எதுவும் இல்லை இதில். இது வந்து நான் கேபிட்டல் எனக்கு பர்சலுக்கு 3 ஸ்பீக்கர் வச்சுருக்கிறேன். சென்ட்ரு சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு வச்சுருக்கிறேன். தேவைப்பட்ட நண்பர்கள் வந்து இந்த ஸ்பீக்கர் வேணுமாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆம்ப்ளிஃபையராக ரெடி பண்ணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ரீஒர்க் சர்வீஸு அசம்பிள் புதுசாக பண்ணுறோம் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். எதாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.